புத்தர்கிட்ட வந்து ஒரு சீடன் என்ன கேட்குறாருன்னா, "புத்தரே நீங்க சொல்ற போதனைகள் எல்லாத்தையும் நான் கரெக்ட்டா ஃபாலோ பண்றேன். ஆனா எனக்கு மட்டும் ஏன் வெற்றி கிடைக்கவே மாட்டேங்குது?" அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு புத்தர் ஒண்ணுமே பேசாம கையில உப்பள்ளி, "இந்த உப்ப நீ தண்ணீல கரைச்சு குடிச்சுட்டு, அடுத்த நாள் வந்து என்னைய பாரு" அப்படின்னு சொல்லி அந்த உப்ப அந்த சீடன் கையில குடுத்து விடுறாங்க. இப்ப இந்த சீடன் வந்து என்ன பண்றான்னா, ஒரு பவுல் எடுத்துட்டு அந்த உப்ப அந்த பவுல் தண்ணீல கலக்கி குடிக்கிறாரு. அவரால குடிக்கவே முடியல. வாமிட் பண்ணிறாரு. அடுத்த நாள் காலையில வந்து புத்தர பார்க்குறாரு. "புத்தரே, நீங்க சொன்னத நான் அப்படியே ஃபாலோ பண்ணேன். ஆனா என்னால அந்த தண்ணீய குடிக்கவே முடியல. நான் வாமிட் பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப புத்தர் என்ன சொல்றாருன்னா, "உப்ப உன் கையில குடுத்து தண்ணீல கரைச்சு குடிக்க சொன்னேன். ஆனா எந்த தண்ணீன்னு நான் சொல்லல. நீ ஏன் பவுல்ல உள்ள தண்ணீல கரைச்சு குடிச்சிருக்க. இதே ஒரு ஓடுற ஆறுல உப்ப கரைச்சு குடிச்சிருந்தேன்னா, நீ வாமிட் பண்ணாம இருந்திருப்ப. அத குடிச்சு முடிச்சிருப்ப. உனக்கு எதுவும் பண்ணியிருக்காது." அப்படின்னு சொல்றாரு. அது உன்னோட மனப்பான்மை வந்து குறுகிய மனப்பான்மையா இருக்கு. இதே மாரி தான் நான் சொல்ற போதனைகள் எவ்வளோ பெருசா இருந்தாலும், நீ வந்து அத குறுகிய மனப்பான்மையோடையும், குறுகிய மனசோடையும் அத ஃபாலோ பண்ணியிருக்க. பறந்து விரிந்து எதையும் நீ யோசிக்காம இருந்திருக்க. அதனால தான் உனக்கு இன்னும் வெற்றி கிடைக்கல. அப்படின்னு அவருக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதே மாரி தாங்க நம்மளும் புத்தர் சொன்ன மாரி எப்பயுமே பரந்த மனப்பான்மையோட எதையும் யோசிக்கணுங்க. அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.